மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டம் என்னவென்றால், எதை நம்புவது, யாரை நம்புவது என்பதே. உலகம் நமக்கு பல வாக்குறுதிகளை தருகிறது. மனிதர்கள் பல நம்பிக்கைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் காலம் கடந்ததும் சூழ்நிலைகள் மாறியதும் அந்த நம்பிக்கைகள் உடைந்து போகும். அப்படிப்பட்ட நிலையில்தான் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் இந்த வார்த்தை ஒரு அழைப்பு. அது கட்டாயம் அல்ல, அது அன்பால் நிறைந்த அழைப்பு. நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நாம் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் கூட அவர் நம்மை பாதுகாப்பாக நடத்துவார். பல நேரங்களில் நாம் நம்முடைய பலத்தையே நம்புகிறோம். நம்முடைய அறிவு, அனுபவம், பணம், உறவுகள் இவையெல்லாம் வாழ்க்கையை நடத்தும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிறிய சோதனை வந்தாலே அந்த எல்லா நம்பிக்கைகளும் குலைந்து போகும். அப்போதுதான் உணர்கிறோம் மனித நம்பிக்கை போதாது என்று. அந்த இடத்தில் இயேசு நமக்கு ஒரு உறுதியான அடித்தளமாக நிற்கிறார். என்னை நம்பு என்று இயேசு சொல்வது, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் இயேசுவின் வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆதியாகமம் 28:15 நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ இன்று குழப்பத்தில் இருக்கலாம், எந்த முடிவு சரி என்று தெரியாமல் தவிக்கலாம், எந்த வழியில் போக வேண்டும் என்று பயப்படலாம். இயேசு உன்னை பார்த்து, நீ என்னை நம்பினால் போதும் என்று சொல்கிறார். அவர் உன் எதிர்காலத்தை தன் கரங்களில் வைத்திருக்கிறார். நம்பிக்கை என்றால் சோதனை இல்லாத வாழ்க்கை என்று அர்த்தமல்ல. பைபிளில் பலர் இயேசுவை நம்பிய போது அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. பேதுரு படகிலிருந்து இறங்கி நீரில் நடந்தான். அது அவனுடைய பலத்தால் அல்ல, இயேசுவை நம்பியதால். தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டான். அது ஆயுதங்களால் அல்ல, தேவனை விசுவாசத்தால். அதே தேவன் இன்று உன்னையும் அழைக்கிறார், என்னை நம்பு என்று. நீ உன் கடந்த காலத்தை நினைத்து குற்ற உணர்வில் இருக்கலாம். என்னால் முடியாது, நான் தகுதியில்லை என்று நினைக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், உன் கடந்த காலத்தை நான் அறிவேன், இருந்தாலும் உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என்னை நம்பு. அவர் நம் தோல்விகளை வைத்து நம்மை மதிப்பிடுவதில்லை. அவர் தன் அன்பினால் நம்மை புதியவர்களாக மாற்றுகிறார். இயேசுவை நம்புவது என்றால் எல்லா பயங்களையும் ஒரே நாளில் மறந்து விடுவது அல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், கர்த்தரே, நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லிக் கொடுப்பதே உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசம் மெதுவாக நம் மனதை அமைதியாக்கும், நம் இதயத்தை வலிமையாக்கும். இன்று இயேசு உனக்கு சொல்லும் செய்தி இதுதான். உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன், உன் நாட்களை நான் நடத்துகிறேன். நீ கவலைப்படாதே, என்னை நம்பு. அந்த நம்பிக்கையை உன் இதயத்தில் வைத்துக்கொள். சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஏனெனில் இயேசுவை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உன் வாழ்க்கையை நல்ல வழியில் சரியான நேரத்தில் அழகாக நடத்துவார்.